கவின் ரேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா வலசரவாக்கத்தில் ஒரு டீசென்ட் லொக்காலிட்டி, ஒரு 30 feet ரோடில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது, மெட்ரோ வாட்டர் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த ஏரியாவில் இருக்குது. ஒரு டீசெண்டான லொக்காலிட்டி. நிறைய ஆக்ட்ரஸ் வந்து சினி ஃபீல்டில் இருக்கவங்களாம் இந்த ஏரியாவில் வந்து இருக்காங்க. இங்கே தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். ஒரு புது வீடு தான் நம்ம சேலுக்காக பார்க்க வந்திருக்கோம். நார்த் ஃபேஸிங் லேண்டு, நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். இந்த வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இதான் ஃப்ரண்ட் வியூ, வீட்டோட ஃப்ரண்ட் வியூ இது. உள்ள நம்ம போகலாம். 20 அடி ஃப்ரண்டேஜ்லேயும் 60 அடி லென்த்லேயும் கட்டிருக்காங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 2400 வரும். நல்லா பில்ட் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு ரிப்பீட்டட் பில்டருங்க. 30 feet ரோடில் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உள்ளே நம்ம போகலாம். ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் எல்லாமே இருக்குது. என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங். நீங்கள் சின்ன கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 2 கார் நிறுத்தலாம். நீங்கள் எஸ்யூவி நிறுத்துனீங்க அப்படின்னா ஒரு கார் தான் நிறுத்த முடியும். பைக் பார்க்கிங். செட் பேக் கொடுத்து கட்டிருக்காங்க. உள்ளே நம்ம அப்படியே போகலாம். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 படிக்கட்டு வச்சு ஹைட் ஏற்றி தான் வீடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாமே உள்ள டீக்குள்ளே தான் பண்ணியிருப்பாங்க. டோர் எல்லாமே. என்ட்ரன்ஸில் இந்த கிரில் கேட் வந்து பார்த்திங்கன்னா வுட்லேயே பண்ணியிருக்காங்க. டீக்குள்ளே பண்ணி கிரில் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து டோர் ஒர்க் போயிட்டுருக்கு. 99% வந்துட்டு, அதாவது 98% வந்து முடிஞ்சிருச்சு வேலை. சின்ன டோர் ஒர்க்ஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க, அவ்வளோதான். உள்ளே நம்ம வந்து போகலாம். பெரிய ஹாலு. என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 ஜன்னல் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. நல்லா காற்று அடித்து திருப்பி ரிட்டர்ன் வரும். இங்கேயும் வந்து ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நல்ல வந்து ஒரு பெரிய ஹால். ஃபால் சீலிங் வந்து அவங்களே பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் வந்து லைட்டிங்லாம் பண்ணிட்டாங்க. கீழே வந்து ஒரு கிச்சன் அண்டு ஒரு பெட்ரூம் கீழே இருக்குது. மாடுலர் கிச்சன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இது கிச்சன் ஏரியா. பின்னாடி வந்து சர்வீஸ் ஏரியாவுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது. கேஸ் கனெக்ஷன்ஸ் பின்னாடி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கனெக்ஷன் பின்னாடியும், அதுக்கப்புறம் இங்கே வந்து சின்னதாக கொஞ்சம் இடம் இருக்குது. நீங்கள் எதாவது வாஷிங் மிஷின் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். எதாவது நான்வெஜ் எதாவது வாஷ் பண்ணாலும் இங்கே வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒர்க் இப்போ வந்து போயிட்டுருக்கு. வுட் ஒர்க் மட்டும் வேலைகள் போயிட்டுருக்கு. கீழே வந்து ஒரு பெட்ரூம். இங்கே வந்து கபோர்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. மேலே வந்து ஃபால் சீலிங் பண்ணி லைட்டிங்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. அட்டாச்சு பாத்ரூம். டைல்ஸ் வந்து ரூஃப் வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப் கிரவுண்டில் வந்து இங்கே வீடு கிடைக்கிறதே கஷ்டம். ஆஃப் கிரவுண்டில் ரொம்ப கிடைக்காது. நம்ம மேலே போகலாம். இப்போது மேலே உள்ளவே படிக்கட்டு வச்சு தான் பண்ணியிருக்காங்க. மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு லிவிங் ஸ்பேஸ் இருக்குது. ஏதாவது நீங்கள் டிவி, ஃபர்னிச்சர்ஸ் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இது ஒரு பெட்ரூமு. ரோட் வியூ பால்கனியோட ஒரு பெட்ரூமு. அட்டாச்சு பாத்ரூம். எல்லா பெட்ரூமுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஒரு ப்ளஸ் பாயிண்ட். டைல்ஸ் வந்து ரூஃப் வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கபோர்ட் ஒர்க் தான் போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையுமே. இது ஒரு பெரிய டோர் வரும். இந்த டோர் தான் வரும். ரோட் வியூ பால்கனி. நான் சொன்ன மாதிரி ஒரு ஆஃப் கிரவுண்டில் வீடுலாம் வந்து இப்போ கிடைக்கிறது கிடையாது. ரொம்ப ரேராக இருக்குது. அதுவும் வந்து சென்னைக்குள்ளே புது வீடு கிடைக்காது. அப்பார்ட்மெண்ட்ஸ் வேணால் நீங்கள் நிறையா வாங்கலாம். புதுசாக பில்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஓனாக பண்ணால் ரொம்ப லேட் ஆகும். மேன் பவர் கஷ்டமும் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து நிறைய பில்டர்ஸ் வந்து கிடையாது சென்னையில். ப்ரைம் லொக்கேஷனில் பண்ணுறதுக்குலாம் பில்டர்ஸ் கிடையாது. இங்கே மட்டும் தான் வந்து இந்த ஏரியாவில் மட்டும் தான் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் கிடைக்கும். இது ஒரு பெட்ரூம். இதுலேயும் வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. எல்லா பெட்ரூம்லையுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நிறைய நம்ம அப்பார்ட்மெண்ட்டே பார்க்குறோம். 3 பெட்ரூம் நிறைய பேர் கேட்பாங்க. அது 3 அட்டாச்சு பாத்ரூமே இருக்காது. இங்கே 4 பெட்ரூமுமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காரு. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 4 பெட்ரூமுமே அட்டாச்சு பாத்து. இது கபோர்ட் ஒர்க், ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து 4th பெட்ரூம் போய் பார்க்கலாம். பாத்வே கொடுத்து உள்ளே வந்து 4th பெட்ரூம் கட்டியிருக்காங்க. உள்ளே வந்து தானே டைரெக்டாக நீங்கள் வந்து அப்படியே வந்து பாத்ரூம் டைரெக்டாக ஃபால்ஸ், அதாவது ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து இங்கே வந்து கபோர்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே 2 ஜன்னல் இருக்குது. கபோர்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 ஜன்னல். நல்லது பெரிய ஜன்னல். ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஓப்பன் டெரஸ் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ ப்ரைஸ் பார்த்துக்கு வரும். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2.85 crore கோட் பண்ணுறாங்க. 2,85,00,000 ரூபா. ஸ்லைட்லி நெகோஷியபிள். நீங்கள் டைரெக்டாக வந்து பில்டர்கிட்ட நெகோஷியேஷன் பண்ணிக்கலாம். மேலே வந்ததுக்கப்புறம் மொட்டை மாடியில் வந்து ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க.
இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கணும்னா வச்சுக்கலாம். அந்த இடத்துல கிரில் கேட்டு, வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க, வாட்டர் டேங்க் இருக்குங்க. இங்கே வந்து நீங்கள் ஒரு பாத்ரூம் பண்ணியிருக்காங்க. மொட்டை மாடியில் ஒரு பாத்ரூம், நல்ல அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சைடில் கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கிரில், குழந்தைங்க வந்து எட்டி பார்க்கலாம், ஒன்றும் ஆகாது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் மூலமாக கிடைக்க நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இல்லை ரெண்டுக்கு வந்து எனக்கு கான்டக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலை ரெண்டர் பண்ணி தரோம். தேங்க்யூ.